பாராமதி விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் உடல் இன்று முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இறுதி சடங்கில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிதின் கட்காரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இறுதி ஊர்வலத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையின் இரு புறங்களிலும் நின்று மலர் தூவி அவருக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி பிரியாவிடை கொடுத்தனர். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் பயணம் செய்த சிறிய ரக விமானம் நேற்று காலை புனே மாவட்டத்தில் உள்ள பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அஜித் பவாருடன் பயணித்த விமானி கேப்டன் சுமித் கபூர், பெண் துணை விமானி கேப்டன் சாம்பவி பதக், விமான பணிப்பெண் பிங்கி மாலி, மும்பை போலீஸை சேர்ந்த அஜித் பவாரின் பாதுகாப்பு அதிகாரி விபித் ஜாதவ் ஆகியோரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு அஜித் பவாரின் உடல் மருத்துவமனையில் இருந்து காட்டேவாடியில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் இன்று காலை வீட்டில் இருந்து அவரது உடல் தேசிய கொடி பொருத்தப்பட்டு ஊர்வலமாக வித்யா பிரதிஷ்தான் திடலுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது வழிநெடுகிலும் சாலையில் இரு புறங்களிலும் குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அஜித் பவாருக்கு கண்ணீர் மல்க பிரியாவிடை அளித்தனர். மேலும் அஜித் பவாரின் ஆதரவாளர்கள் அஜித் டாடா அமர் ரஹே என்ற முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அதாவது அஜித் டாடாவுக்கு மரணமே இல்லை, எப்போதும் எங்களுடன் தான் இருக்கிறார் என்பதை இந்த முழக்கங்கள் குறிக்கிறது. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள், தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் ஊர்வல வாகனத்தில் அஜித் பவாரின் இரு மகன்களும் இருந்தனர். வித்யா பிரதிஷ்தான் திடலில் அஜித் பவாரின் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெற்ற பின் முழு அரசு மரியாதையுடன் அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இறுதி சடங்கில் அஜித் பவாரின் உறவினரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனருமான சரத் பவார், மத்திய உள்துறை அமைச்சர்கள் அமித் ஷா, நிதின் கட்காரி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் மக்களும் இறுதி சடங்கில் பங்கேற்றனர். அஜித் பவார் மறைவை முன்னிட்டு மகாராஷ்டிராவில் நேற்று முதல் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.